Hello, welcome. Hi, கொலகுது. Hi, hello, welcome back to Raji Madan Vlogs. இன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டணும். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கட்டி அனுப்பிச்சிட்டேன். கார்ன் வச்சு இது ஸ்நாக்ஸாக வச்சுட்டேன். இது வந்து சைட் டிஷ் பேபி கார்ன். எனக்கு ஃபுல்லாக கார்ன் தான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் சைட் டிஷ்ஷு. கார்ன் ரைஸ் தான் பண்ண போகிறேன். வெறும் கார்ன் ரைஸ் இல்லாமல் வெஜிடபிள் எதுவுமே சாப்பிட மாட்டேங்க. நல்லா ஏமாத்துறா. அதனால் நல்லா ஃபைனாக துருவிக்கிட்டேங்க. கேரட் பார்த்தா தெரியும். ஸோ கேரட் போட்டு தான் கார்ன் ரைஸ் சாப்பிடுவேன். சாம்பார் தாளிச்சிருக்கேன், தண்ணி ஊற்றிடுறேன். நானும் ஒரு வாரமாக சாம்பார் மாங்காய் சாம்பார் வைக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கேன், வைக்கல. ஸோ இன்னைக்கு வச்சாச்சு. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன், காய் உப்பு போட்டுக்கிறேன். நீங்க என்ன மௌனம் இருக்குதுமா? ஏன் எந்த சாமி? முருங்கைக்காய் போட்டுருக்கேன். வேகட்டும். இதில் வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் ரைஸ் சாதம் உடஞ்சி வச்சு இப்போ கார்ன் வந்து உரிச்சு வச்சுருக்கேன். சத்தமாக நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது பாதியிலே நிற்குது அந்த வேலை. ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னல, இது வந்து வீட்டுக்குள்ளவே ஆற வச்சுருங்க. துணியை போட்டு 2 நாள் நைட்டு வீட்டுக்குள்ளே ஃபேன் போட்டு ஆறிச்சு. இப்போ இது வந்து எடுத்து அப்படியே மூடி வச்சுருக்கேன். இன்னும் பேலன்ஸ் இருக்குது, கழுவ வேண்டியது. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த அரிசி எல்லாமே வாஷ் பண்ணோம். இந்த பருப்புலாம் இருக்குல்ல, முந்திரி பாதாம்லாம் இல்லை, எல்லாம் எங்கே போட்டோம் நம்ம? இரு சொல்ல விடு, யோசிக்க விடு. 1 2 ஷோ சரி ஞாபகம் வரல. நான் டென்ஷன் பண்றேன். உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்து, அப்புறமா பச்சை பருப்பு தோலோடு இருக்கிறது. இது ரெண்டுத்தையும் வாஷ் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே க்ளீன் பண்ணிட்டு போட வேண்டியதான், வறுத்துக்க வேண்டியதான். இந்த அரிசி எல்லாமே கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். கார்ன் வந்து உரிச்சு எடுத்துக்கிறேன். வத்தி போட்டுச்சு, லைட்டர் இல்லாமல் வத்தி போட்டு இல்லை, பற்ற வச்சுட்டேன். லைட்டர் ஒன்று ஆர்டர் போட்டுதான். அது இல்லை, எனக்கு வேற வேணும். சிகரெட் போடுறது லைட்டரா? ஆமாம். கார்ன் ஈஸியாக ஒரு எடுத்துக்க உங்களுக்கு நான் டிப்ஸு தரேன். அந்த எக்யூப்மெண்ட் வாங்கிக்கலாம். அதில் பாதி கார்ன் வீணாக தான் போகும். ஒரு லைன் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இப்படி தள்ளனா நீ அதை விட ஃபாஸ்ட்டாகவே எடுத்துடலாம். முழுசாகவும் கார்ன் வந்துடும். சரியா? கடை மண்ணு மேலே இருக்க கொண்டே மறந்துட்டே குமாரே. கார்ன் உரிச்சு வச்சாச்சு. இது வந்து பேபி கார்ன் ஃப்ரை பண்ண ஆயில். புளி கொஞ்சமாக, ஒரு முழு புளி இருக்குல்ல, அதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுவே ஜாஸ்தி தான் நினைக்கிறேன் மாங்காய் சாம்பாருக்கு. எனக்கு தொண்டை ஒரு மாதிரி இருக்கு, வாய்ஸே ஒரு மாதிரி இல்லை. உன் பொண்ணு எனக்கு என்னென்ன டாஸ்க் வைக்குதுன்னு பார்த்துக்கோ. இது இருந்துச்சுன்னா சுத்தமாகவே சாப்பிடாது.
போகணும். ஆனியன் பவுடர் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். எதுக்கு? தெரியாதானே கேட்குது. நைஸ் ஜோக். தேங்க்யூ. ஆனால் எனக்கு சிரிப்பு வரல. பவுடர் இருக்கு தெரியும். அதுக்கு இது யூஸ் பண்ணுவியா? இதுக்கு அதை யூஸ் பண்ணுவியா? பொடியா கட் பண்ணணும். பொடியே கிடைக்குது. பொடியா கட் பண்ணக்கூடாது அப்படித்தானே சொல்லுவாங்க. ஃபைனாக சாப் பண்ணணும். ஃபைனாக சாப் பண்ணணும். இப்போ என்ன சொல்லுவாங்க? அதான் ஃபைன் போடுறாங்களா? ஃபைன் சாப் பண்ணுறாங்க. தெரிச்சு ஓடிடுவாங்க பார்க்குறவங்க கூட. லைட்டரை தேடுறேன். என் கையை ஆட்டோமேட்டிக்காக லைட்டர்கிட்ட போகுது. சீக்கிரமா லைட்டர் வாங்கி கொடுங்க. கருவேப்பிலை இல்லை போடுறதுக்கு. பச்சை மிளகா எடுத்துகிட்டு வரல. இருந்து பச்சை மிளகா எடுத்துகிட்டு வந்துடுறேன். பீஸா பண்ண போறியா? இந்த ஹர்ப்ஸ் வாங்கிட்டு வரலான்னு எனக்கு வாங்கவே இல்லை. இப்போ சீசனில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சட்டல் ஊற்றிக்கலாம். ஐயோ நிறைய ஊற்றிச்சு. நிறைய ஊற்றிட்டேன். கடுகு போட்டுக்கலாம். மறுபடியும் கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். அப்பா வெங்காயம், பச்சை மிளகா அப்படியே இதோடவே வந்து கேரட் சேர்த்துருவாங்க. ஏன்னா ரொம்ப ரோஸ்ட் ஆகிடுவாங்க. அதோட கரம் மசாலா வச்சுருக்கேன். பூண்டு உப்பு போடணும். பூண்டு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். சால்ட்டு தான் போடுறேன் நான். இது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 1.5 போட்டுருவேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். காரம் சாப்பிட மாட்டாங்க மேடம். இதுதான் பண்ணுறாங்க. கொட்டிக்கிச்சு. அதுதான் நீ எண்ணெய் ஊற்றும் போது தெரிஞ்சிச்சுல. எண்ணெய் அதுவே ஊற்றிக்கிச்சு. அது எண்ணெய் பத்தலை. பாரு நிறைய நினைச்சேன். பத்தாதா? எப்படான்னு காத்துட்டு எப்படான்னு பார்த்துட்டு இருப்பேன் நீங்க. வாக்கிங் போகலான்னு வேறு பிளான் பண்ணேன். இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. வாக்கிங் பருப்பு வந்துச்சு. ஐயோ
இதில் சேர்த்துலாம். இந்த கேரட் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இதில் வந்து சாதத்தில் கேரட் இருக்கா, கார்ன் இருக்கா, இல்லை கார்னில் ரைஸ் இருக்கானே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு ரைஸ் கம்மியாக போடுவேன். இது வேகட்டும். தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கணும். ஓகே, வேகட்டும். இது வந்து இன்னும் ஒரு 2 விசில் எடுத்துக்கலாம். நீ கார்ன் சாப்பிட்டுக்கா, கார்ன் எடுத்துக்கோ. என்ன அப்புறம் தெரியா? சரி, இது வேகட்டும். சாப்பாடு கலந்து கொடுத்துட்டு நான் போய் குளிச்சுட்டு இருந்தால் சாம்பார் வந்து இது பண்ண போகிறேன். இப்போ சாதம் நான் தொண்டை இதே மாதிரி தான் இருக்குது. வரதுக்குள்ள சாதம் கலந்துட்டேன். இது வந்து சும்மா ரொம்ப நேரம் இல்லை, கார்ன் ஏற்கனவே வெந்தது தான். கேரட் வந்து நம்ம துருவி போட்டதால் ஒரு 2 நிமிஷம் மேக்ஸிமம் 3 நிமிஷத்தில் வெந்துடும். மாங்காய் கட் பண்ணி போட்டு சாம்பார் தாளிச்சாச்சு. முருங்காய் வெந்துச்சு. அதுக்கப்புறமா தான் மாங்காய் போட்டேன். புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். பேலன்ஸ் மாங்காய் வச்சுருக்கேன், அதுவே நிறைய ஆகிடுச்சு. இதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா 2 விசில் விட்டாங்க, நல்லா வெந்துச்சு. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதை தூக்கி அதில் ஊற்றணும். அதான் இப்போ டாஸ்க். கடாய் வெயிட்டாக இருக்கிறது ஒரு கையில் தூக்கணும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. உப்பு போடல, மாங்காய் வேகணும். உப்பு போட்டுக்கலாம். நீ சாப்பாடு கட்டி கொடுத்துருவா. சாதம் அவ்வளோதான். கடாய் அவ்வளோதான். மாங்காய் வைக்கணும். டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டாங்க. சாப்பாடு கட்டி டிஃபன் பாக்ஸ் இது டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். சாப்பாடு போட்டுருக்கோம். சாப்பிட்டு பற்றியா எப்படி இருக்குன்ட்டு இதெல்லாம் இறங்காது சாருக்கு. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றீங்களா? ஆடா சாப்பாடு கட்டியாச்சு. ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரால. நம்ம சைட் டிஷ் வந்து பேபி கார்ன் ஃப்ரை. அவ்வளோதான். இது பேலன்ஸ் இருக்கு சாப்பாடு உணவு தான். சரியா? டிஃபன் பாக்ஸுக்கு அதை கட்டிடுறேன்.
மாங்காய் வெந்துடுச்சு. வேகல. மாங்காய் வேகணும், அவ்வளோதான். சாப்பாடு ரெடி. சைட் டிஷ் மட்டும் எங்களுக்கு மட்டும் செய்யணும். அந்த கார்ன்லாம் பத்தாது. ஸோ என்ன சைட் டிஷ் செய்வா? உருளைக்கிழங்கு இருக்கு செஞ்சுட்டா அப்பளம் பொரிச்சிரு. நல்லா சத்தமா. சரி ஓகே, லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. சாம்பார், கார்ன் ஃப்ரை, பேபி கார்ன் ஃப்ரை, ரைஸ். எங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு செய்யணும், அப்பளம் பொரிக்கணும். இந்த வேலை தான் இங்கே முடிஞ்சிருக்கு. வா அப்படியே வா. இவங்களை ரெடி பண்ணி அனுப்புனதில் எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணணும். நான் இன்னும் ஃப்ரெஷ் ஆகணும். இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.